தை 16 பேரூர் தவத்திரு ஆதீனம் அவர்களின் பிறந்த நாள் விழா. திருக்கயிலாய மரபில் வந்த சைவ சித்தாந்தம் தோற்று வைத்த மெய்கண்டர் வழியில் வந்த ஆதி சிவபிரகாசரை குருவாக ஏற்று பலருக்கு வழிகாட்டிய சிந்தனையால் பொழிவையும் தவப்பொழிவையும் உணர்தல் அடியார் கூட்டம் நாளும் பெருகியது. மகா சன்னிதானங்கள் இறை திருவருளில் கலந்து நின்றபோது ஆதீனத்தின் அடுத்த குரு முதல்வராக திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் அருளாட்சி ஏற்றார். தோன்ற துணையாக திருப்பெருந்திரு பேரூர் அடிகளாரும் தோன்றும் துணையாக திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரும் கொங்கு நாட்டின் செந்தமிழ் கல்லூர் 4000க்கும் மேற்பட்ட புலவர்களை உருவாக்கிய பெருமை உடையது. உலக சைவ மாநாடு, சித்தர் ஆய்வு மாநாடு, பெருங்கதை மாநாடு உள்ளிட்ட மாநாடுகள் ஆதீனத்தால் நடத்தப்பெற்றுள்ளது. மருதமலை, சேவூர், முட்டம், முத்தூர், முகனீஸ்வரம் போன்ற கோவில்கள் நம் ஆதீனத்தால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று சிறப்புக்குரியது ஒன்றாகும். 30 ஆண்டுகளாக நம் ஆதீனத்தால் வெள்ளியங்கிரி மலையில் மழை வேண்டி வேள்வியானது நடத்தப்பட்டது. அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மொரீசியஸ், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளில் மடங்கள் நிறுவப்பட்டு கடல் கலந்தும் தமிழை நேசிக்கும் ஒரு ஆதீனமாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அறப்பணி, இறைப்பணி, தமிழ் பணி ஆற்றி வாழும் கடவுள் இந்து சமய அறநிலையத்துறை உயர்நிலைக்குழு உறுப்பினர் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் பிறந்த நாளில் அடிகளார் பாதம் படிந்து அவர்களின் புகழை போற்றி வணங்குகிறோம். இவரின் பெருமையை எவருக்கும் எடுத்துரைப்பதில் பெருமை கொள்கிறது கொங்கு தமிழன் எழுச்சி.